நாடகம் எனும் முத்தமிழுக்கும் சங்கம் படைத்த நமது தமிழகத்திலே இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கும் இணைத்து ஒரு பேரவை அமைத்து 51ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக இசை விழாவை ஆண்டுதோறும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரவையினுடைய நிறுவனர் முத்தமிழ் அறிஞர் அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் நிர்வாக பெருங்குடி மக்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது மதுரை பாலமேடு கலைமாமணி எம்ஆர்எம் கலை மன்றத்தின் சார்பாக எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயல் இசை நாடகத்திலே 3ஆம் தமிழாகிய நாடகத் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே இந்த ஆண்டு இந்த நாடகத்தை இந்த பேரவையிலே நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கியதற்காக மீண்டும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கை வண்ணத்திலே உருவான பூம்புகார் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது நாங்கள் கிராமத்தில் நாடகம் ஆடுறவங்க, அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாமர மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எங்களுடைய ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள் அதில் சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பார். அப்படியெல்லாம் இல்லாமல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய கைவண்ணத்திலே உண்டான பூம்புகார் நாடகத்தை எங்களது இசை நாடகமாக எங்களது எம்ஆர்எம் கலைமன்றம் தயாரித்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த கண்ணகி நாடகத்தை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுடைய உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர், தமிழின தலைவர் திருவாளர் முத்தமிழ் அறிஞர்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு காணிக்கை ஆக்குகிறோம். நன்றி, வணக்கம். நடப்பது நன்னாளே, நாட்டியம் இருக்குது பின்னாலே. நடப்பது நன்னாளே, நாட்டியம் இருக்குது பின்னாலே. நடப்பது நன்னாளே, நாட்டியம் இருக்குது பின்னாலே. பார்த்து மகிழ்ந்திட கண்ணாலே, நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களாலே. பார்ப்பது கண்ணாலே, நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களாலே. பார்த்து மகிழ்ந்திட கண்ணாலே, நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களாலே. எங்களால் நடப்பது நன்னாளே. நாடகம் நடப்பது பழமை, ரசிப்பது எல்லாம் புதுமை புதுமை. நாடகம் நடப்பது பழமை, நடிப்பது எல்லாம் புதுமை புதுமை. நாடகம் நடப்பது பழமை, ரசிப்பது எல்லாம் புதுமை புதுமை. தேங்கி கிடக்கிறது திறமை, கிடைக்கிறது திறமை. தேங்கி கிடக்கிறது திறமை, தேடி வர வேணும் பெருமை பெருமை. நாடகம் நடப்பது நன்னாளே, நாட்டியம் இருக்குது பின்னாலே. பார்த்து மகிழ்ந்திட கண்ணாலே, நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களாலே உங்களாலே.
சப்த சுர இசையா என்றும் இருப்பவனே சுதியோடு லயமோடு வாழ வழி செய்தவனே மெய்ஞான நிலையான நிரலிந்த மேனியனே மெய்ஞான நிலையான நிரலிந்த மேனியனே சமரச சன்மார்க்க சங்க தலைவா உன்னை சரம்புகுந்தேன் எனக்கு வரமருள்வாய் இறைவா சமரச சன்மார்க்க சங்க தலைவா 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 மங்கா புகழ்படைத்த மாநகராம் இந்த பூம்புகாரிலே மாபெரும் வணிகத் தொழிலே சிறப்புற்று வாழக்கூடிய மாசாத்வானின் மகன் நான். என் பெயர் கோவலன். என் தந்தை வியாபாரத்தின் நுணுக்கங்களை எனக்கு அனுகுணமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அதர்ம வழியிலே செல்லாமல் சொற்ப லாபமாக இருந்தாலும் நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் செயல்பட்டு வாழ்க்கையும் வணிகத்தையும் திறம்பட செய்ய வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டியிருக்கிறார் என் தந்தை. இந்த நாள் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள். என் மாமன் மாணாக்கருடைய மகள் கண்ணகியை என் உறவினர்களெல்லாம் சேர்ந்து இன்று எனக்கு மனமுடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த மணவிழா பூம்புகாரின் பெருவிழாவாக இருந்து கொண்டிருக்கிறது. என் மனைவி கண்ணகியை சந்திக்க வேண்டும். அவளிடத்திலே ஆசையாக என்னை பிடிக்கிறதல்லவா? என்னை பிடிக்கவில்லையா? பிறகு ஏன் பேச மறுக்கிறாய்? ஆமாம், என்ன இது நெற்றியில் இட வேண்டிய குங்குமத்தை கன்னத்தில் தடவி இருக்கிறாய்? வெட்கத்தினால் சிவந்ததைத்தான் அப்படி சொன்னேன். இன்று கடுமையான மழை பெய்ய போகிறது. கருமேகம் சூழ்ந்திருக்கிறது. புரியவில்லையா? உன் கூந்தலைத்தான் கருமேகம் என்று வர்ணித்தேன். ஆமாம் கண்ணகி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ சோழ நாட்டுக்காரி தானே? ஆம். பிறகு ஏன் உன் முகத்திலே சேர நாட்டின் சின்னமும் பாண்டிய நாட்டு சின்னமும் தான் இருக்கிறது, சோழ நாட்டின் சின்னத்தை காணவில்லை? என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. புரியவில்லை? அறியவா? பாண்டிய நாட்டின் சின்னமான மீன்களை என் கண்களிலே காண்கின்றேன். சேர நாட்டின் சின்னமான வில்லை என் பறவைகளின் புருவத்தில் பார்க்கின்றேன். சோழ நாட்டின் சின்னமான புலியை காணவில்லையே. புலியை காண வேண்டுமா? புலி இங்கேதான் இருக்கிறது. இதோ என் எதிரில். கண்ணகி கண்ணகி, உன்னோடு பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு நேரம் போவதே தெரியவில்லை. இந்த வட்ட நிலவுக்கு ஒப்பான உன் முகத்தை பார்க்கும்போது என் மனம் எப்படி இருக்கிறது தெரியுமா? வட்ட நிலவானை விட்டு வையத்துள் வந்தது போல், வட்ட நிலவானை விட்டு வையத்துள் வந்தது போல், கட்டழகி காவியமே கண்ணி தமிழ் சுவையே, வட்ட நிலா வானை விட்டு கண்ணுக்குள் போய் புகுந்து காதல் கதை சொன்னதும் ஏன், கண்ணுக்குள் போய் புகுந்து காதல் கதை சொன்னதும் ஏன், விண்ணில் காணும் ஜாலம் எல்லாம் விஞ்ஞானிகள் கணிதம் என்றோ, விண்ணில் காணும் ஜாலம் எல்லாம் விஞ்ஞானிகள் கணிதம் என்றோ, வட்ட நிலவானை விட்டு வானவில்லி
மனதின் ஓவியமே வெள்ளக்கடல் ஜாலமோ மனதின் ஓவியமோ வெள்ளக்கடல் ஜாலமோ பொதிகை மணி கண்களிலே புத்தம்புது தமிழமுதோ தஞ்சை வாழ கோபுரத்தில் சிற்பங்களின் தலை வடிவோ தஞ்சை வாழ கோபுரத்தில் சிற்பங்களின் தலை வடிவோ கம்பன் கையெழுத்தாணி எல்லாம் கண்ணீச்சு மயங்கிதம்மா கம்பன் கையெழுத்தாணி எல்லாம் கண்ணீச்சு மயங்கிதம்மா வட்டம் நிலவானை விட்டு மையத்துள் வந்தது போல் கட்டழகு காவியமே கண்ணித்தடு சுவையே வட்ட நிலா வானை விட்டு அப்பா வருகிறார். இந்த திருமண நாளிலே நம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பொன்பொருள் சேர்ப்பதை விட உறவினர்கள் சேர்ப்பதுதான் முக்கியம் என்று நான் தெரிந்து கொண்டேன். அப்பா, என் மனநாளிலே ஏதோ நிகழ்ச்சி இருக்கிறது பார்க்கலாம் என்று சொன்னீர்கள். அது என்ன விட்டு தெரியவில்லையே. திருக்கடையிலிருந்து நடனமாது மாதவியை அழைத்து வர சொல்லியிருக்கிறேன். ஆமா, பார்க்கலாமா? பார்க்கலாம். எங்கே பாருங்க. அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்னாசை கனலில் ஊறுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்னாசை கடலில் ஊறுகிறாள். வெளிகளில் கடிதம் தீட்டுகிறாள் இந்த வீணையில் துதி பூட்டுகிறாள். வெளிகளில் கடிதம் தீட்டுகிறாள் இந்த வீணையில் துதி பூட்டுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்னாசை கடலில் ஊறுகிறாள். நீ மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள் அந்த மதனுக்கும் காதல் பொருள் சொன்னவள். நீ மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள் அந்த மதனுக்கும் காதல் பொருள் சொன்னவள். அழகிய மேகலை கதைவது ஓர்களை உனதுடல் இருதங்கமே பழவகை தாளங்கள் சுகந்தருவாதங்கள் பயில்வது சுகமல்ல. அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்னாசை கனலில் ஊதுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள் இன்ப வீணையில் துதி பூட்டுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்னாசை கனலில் ஊதுகிறாள்.
நிகழ்ச்சியை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தோம். அப்பா செல்வோமா? வரவேன் மாமா, போகலாம். வருவார், கண்டிப்பாக வருவார். ஏனென்றால் என்னுடன் உடலுக்கு இந்த மாலை அவர் கையில் அல்லவா உள்ளது. அதனால் கண்டிப்பாக என்னை தேடி வராமல் இருக்க மாட்டார். வருவார். தேடி போனேன் இந்த அண்ணனையும் யாரு? அவர்தான் பாட்டி. யாரு அவர்னா? என்ன பாட்டி தெரியாதது போல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய மாலை அவர் கையில் அல்லவா உள்ளது. கோவலனை சொல்றியா? ஓஹோ, அவர் எப்படி வருவாரு? ஏமா அவரே மனக்குளத்துல இருக்காரு, அவர் கிட்ட நாங்க போக முடியுமா? ஏன் பாட்டி ஏனா பற்றி எடுத்து சொல்லவில்லையா? மாதவி உங்கள் நினைப்பாலே இருக்கிறாள் என்று. நெருங்க கூட முடியாதுமா. வர மாட்டாரு. போக முடியாதும்மா. வரமாட்டாரா? முடியாது கண்ணே. வரமாட்டாரா பாட்டி? சரி பாட்டி, என்ன நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சொல்லு. அவர் உடனே இங்கு வந்தாக வேண்டும். என்னது? இல்லை என்றால் நான் அண்ணா ஆகாரம் உண்ண மாட்டேன். அடக்கடவுளே. அந்த கலையின் மீது நான் வருகிறேன். அடக்கடவுளே. என்ன கிளவி இப்படி சொல்லிட்டு போகுது? இல்ல, இவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது. ஆக்கணும் ஒரு மிச்சம் விடு. அறிவு இருக்கா உனக்கு? ஏன் அந்த பிள்ளை சாப்பிடணும், நம்ம எப்படி சாப்பிடுறது? நம்மளும் திங்க முடியாதா? சோறு முக்கியமே கிளவி. இப்ப என்ன செய்யறது? நல்ல யோசனை. என்ன நம்ம இன்னொரு தடவை போய் கேட்டு பார்ப்போம். போனா உதைக்க மாட்டாங்களா நம்மள? வாங்குறது வாங்குறான். ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவோமா? எதுக்கு? உன்னை எதுக்கு இங்க வச்சிருக்கேன்? அதுக்கு தான். போய் கேட்டு பாப்போமா? சரி போ. கண்ணகி, அத்தா, என்ன என்ன அப்படி ஓடி வருகிறாய்? உன் அழகை நான் வர்ணிக்காமல் எப்படி இருக்க முடியும்? மூன்றாம் பிறைக்கு ஒப்பான உன்னுடைய நெற்றி, வில் போன்ற புருவங்கள், திராட்சை கனிகளை போன்ற உன்னுடைய விழிகள், நின்று சுடர் விட்டு எரியும் விளக்கிற்கு ஒப்பான உன்னுடைய நாசி, கோவை பழங்களை போன்ற இதழ்கள், வெண்சங்கு ஒப்பான கழுத்து. போதும் போதும் போதும். ஏன்? எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆண்களுக்கு பெண்களை வர்ணிக்க வேண்டும் என்றால் எந்த புத்தகத்தை புரட்டுவார்கள்? கண்கள் இந்த புத்தகத்தை பொறுத்தனால் அதில் விழிகள் என்ற காவியத்தை காண்கின்றேன். அந்த வட்ட கருவிகள் கற்றுத்தந்த பாடம் தான் கண்ணை இவைகள் எல்லாம். உன்னை பாராட்டாமல் இருக்க முடியுமா? எங்கோ பார்த்திருக்கிறேன். எங்களுக்கு தெரியலையா? நாட்டியம் நாட்டியம் மாதவி நாட்டியம். நடனத்துக்கு வந்தவர்களா? ஆமா ஆமா ஆமா. இங்க எதுக்கு வந்திருக்கு? எதுவும் பொன்பொருளுக்கு? அதெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களை பார்த்து கையோட அழைச்சிட்டு போலான்னு வந்தான். புரியவில்லை. அது வந்து என்ன எங்களுக்கு செலவுவர்கள்? உங்க விழாவில் நடனம் ஆடிச்சே மாது. ஆமா. அது உங்களை பார்த்துட்டு போனதுல இருந்து சோறு திங்கல, தூங்க மாட்டது, துரும்பா உங்க நினைப்பாவே இருக்கு. அதான் நீங்க கையோட வந்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம். நீ பெரிய மனுஷிதானே. ஆமா. அவன்தான் சிறுவன், உனக்கு அது அறிவு வேண்டாமா? மாதவியை போன்ற ஒரு மாபெரும் பேரழகியை மணப்பது பெரும் பாக்கியம்தான். ஆனால் நான் மனம் முடித்தவன் என்பது தங்களுக்கு தெரியாதா? மனக்கோலத்திலே என் மனையாளோடு இருக்கின்ற வேளையில மாதவன் இல்லத்துக்கு வாருங்கள் அழைப்பது எந்த விதத்தில் நியாயம்? சோறு கிடைக்காதுங்க. அதை பற்றி எமக்கு அவசியம் இல்லை. என்னால் வர முடியாது என்று சொல்லுங்கள். இங்க வர முடியாது எங்கள்கிட்ட சொல்ற இந்த வார்த்தையை மாதவிட்ட சொன்னீங்கன்னா அது பாவம் பொழச்சு. அதற்கு எனக்கு அவசியம் இல்லை. தங்கள் இல்லத்தை தேடி நான் வந்து சொல்ல வேண்டும் எனக்கு எந்த அவசியம் இருக்கிறது? மனநாளிலே என் பந்துக்களையும் என் சுற்றத்தார்களையும் மகிழ்விக்க வந்த நடம் முடிந்தவள் அவள். அவள் இல்லத்துக்கு நானே வந்து சொல்ல வேண்டும். மரியாதையாக என்று சொல்ல வேண்டும். ஏன் இந்த கோபம்? அவர்கள் இருவரையும் பார்த்தால் வெகுளியாக தெரிகிறார்கள். இவர்களா? ஆம். ஆகையால் நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேளுங்கள். என்ன? அந்த மாதவியை பார்த்தாலும் சிறுபிள்ளைத்தனமாக முடிவெடுத்து கொள்பவள் போல் தோன்றுகிறது. ஆகையால் தாங்கள் நேரில் சென்று தங்கள் நிலைமை அவளிடம் எடுத்துரைத்து வாருங்கள். தங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையாகத்தான் சொல்கிறாயா? ஆம்.
நான் போக வேண்டுமா? சென்று வாருங்களத்தான். சரி. கண்ணகி, அத்தான், நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவள் இல்லத்திற்கு நான் நேரில் சென்று அவள் இடத்துல சொல்ல வேண்டுமா? அதில் உன்னை பிரிந்து நான் அங்கே செல்ல வேண்டுமா? இது அவசியம் தானே கண்ணகி? நன்கு யோசித்துப்பார். அத்தான், சென்று வாருங்கள். பாவம், அவளும் ஒரு பெண் தானே. நீ சொல்வதால் தான் போகிறேன். இல்லை என்றால் எனக்கு போவதற்கு மனமே இல்லை. நான் போகட்டுமா? சற்று நேரம் கூட என்னை பிரிந்து உன்னால் இருக்க முடியவில்லையே. நாளை நான் வணிகத்துக்கு சென்றால் நீ எப்படி என்னை பிரிந்து இருப்பாய்? கண்ணகி, நான் செல்ல வேண்டும் என்றால் உன் விழிகள் திறந்திருந்தால் என்னால் போக முடியாது. உன் கருவிழிகளின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் எங்கேதான் இருக்க முடியும். உன் விழிகளை மூடிக்கொள். செல்வதற்கு முயற்சிக்கிறேன். அன்பு கலா ரசிகர்களுக்கும் இந்த முத்தமிழ் பேரவையிலே இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பாக்கியத்தை எங்கள் வாழ்நாளிலே மறக்க முடியாது. மேலும் இங்கே இதற்கு முன்னதாக இருந்திருந்த ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய அன்பு புதல்வன் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்னார் அழகிரி அன்னார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிர்வாக தலைமை பொறுப்பை வைத்திருக்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய எம்ஆர்எம் கலைக்குழுவின் சார்பிலே முதற்கம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கோவலன் நாடகம் சாதாரண நாடகம் அல்ல. ஐயா கலைஞர் அவர்களுடைய கைவண்ணத்திலே பூம்புகார் என்ற பெயரில் உருவாகி மிகப்பெரிய லட்சிய நடிகர் அருமை ஐயா SSR அவர்கள் அந்த கதைக்கு உயிரூட்டி கோவலனாக நடித்து உலகெங்கும் அந்த பூம்புகார் திரைப்படம் பவனி வந்தது. அதற்கு முன்னால் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகமாக கிராமங்கள் எங்கும் இந்த நாடகத்தை கொண்டு செலுத்தியது எங்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாலமேடை சார்ந்த காலம் சென்ற ஐயா கலைமாமணி எம்ஆர் முத்துச்சாமி ஐயா அவர்களுடைய பணியால் கலைப்பணியால் இந்த கோவல நாடகம் என்றால் அவருக்காகவே இந்த நாடகம் அவர்தான் கோவலனாக நடிக்க முடியும். அது தவிர வேறு யாராலும் அந்த கதாபாத்திரங்களிலே நடித்து பேர் வாங்க முடியாது என்ற ஒரு காலகட்டம். அதன் பின்னால் இந்த நாடகத்துறைக்கு இந்த கோவலன் நாடகத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் பாசத்திற்கும் அறிமுக்குரிய அருமையன்னார் எம்ஆர்எம் பாலசுப்ரமணியர் அவர்கள் இந்த நாடக கலைமன்றத்தை நிறுவி இந்த கோவலன் நாடகத்திலே நீ கோவலனாக நடிக்க வேண்டும் என எனக்கு அன்பு கட்டளையிட்டு எனக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து, அப்பா இந்த இடத்துல நம்ம ஒரு கடுகளவு தூசி அளவு கூட இருக்க முடியாது, ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு இருக்கும். ஏதோ அந்த ஆசையிலே இந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இனி இந்த கோவலன் நாடகம் கிராமங்கள் தோறும் இனி நிறைய நாடகங்கள் நடாத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கலைப்பணியை எங்களுக்கு பயிற்சியிருக்கிறார். அதோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமை ஐயா அவரை பார்த்தோன்னே கைகால் ஆட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா சும்மா நாள்லேயே பாடுறது கஷ்டம், அதில் அவங்க வந்து உட்காந்துருக்கல பாட்டு பாடுறதுனா நடக்கிற காரியமா? வெங்கல குரலோடு கம்பீர குரலோடு அருமை ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய அன்பு புதல்வன் சிவசந்திரம் அன்னார் அவர்கள் இங்கு வந்திருந்தது எங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். அன்னார் அழகிரி அன்னார் அவர்கள் இருந்து நாடகம் பார்க்கலாருன்னா சொல்லிட்டு போனாங்க. நாடகம் இருந்து பார்க்கலன்னு யாரும் சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, எனக்கு அவசரமான வேலை இருக்குது அதனால போகிறேன்னு. இருந்தாலும் இந்த மேடை கிடைச்சதே அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சி ஆர்வத்தோடு நடிச்சு ஆரம்பித்தோம். அதில் அண்ணன் வந்து உட்கார்ந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் முன்னால் நிற்பதற்கே எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மனமார்ந்த நன்றி எங்கள் எம்ஆர்எம் கலைக்குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நீ
என்னத்தான் விழி அசையாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? மாதவி 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 உன் விரைவிலே தோன்றுகிற கலை நயத்தைத்தான் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆஹா, நீ கலைக்காகவே படைக்கப்பட்டவள். இல்லை இல்லை, நான் உங்களுக்காகவே படைக்கப்பட்டவள். உன்னை யாராலும் படைக்கவே முடியாது. நீ படைக்கப்பட்டவளே அல்ல. ஆம் ஆம் மாதவி, உன் அழகை எப்படி எல்லாம் நான் மதிக்கிறேன். ஒளி வீசும் மேனியிலேயே தவழுகின்ற பேரழகை செவ்வேல் கண்டை செதில் போல சிவந்திருக்கும் உன் செவ்வாய் இதழ்கள் கண்ணாடி பெட்டிக்குள் அடைபட்டிருக்கின்ற கருவென்று சுற்றி திருவதை போன்ற உன்னுடைய கருவிழிகளும் ஆஹா, தேனாற்றிலே உதர்ந்து வரும் பலாச்சொலைகளைப் போன்று உன் நாவின் சுவைகளை ரசிக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். உன் இதயம் சிறைக்குள் நான் அடைபட்டு விட்டேன். ஆம் மாதவி, கண்டே மங்கியதோ நிலவினிலே கனவெழுது கண்டே மங்கியதோ நிலவினிலே கனவெழுது கண்டே வயது 16 வயது மங்கை வயது 16 வயது மங்கை இவரும் மொழி முகம் போற்றவரும் தோற்றம் நகுகியதோ கண்டே துங்கமணி மின் போலும் உள்ளத்தால் வந்து துங்கமணி மின் போலும் உள்ளத்தால் வந்து உண்டாதே
மாதவி, மஞ்சத்துக்கு போவோம். எங்கதான் போறானே தெரியலையா? முக்கியமான வேலையை என்ன கிளவி? பிள்ளைங்க ரெண்டு சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிட்டா தானே நமக்கு கொஞ்சம். கிளவி கிளவி என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? என்ன விவரம்? எங்கடா போனே? எங்க போனே இவ்வளவு நேரமா? எதா இருக்கேன்? உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். இந்தா போய். என்னது இது? மோதிரம். ஏன் தெரியலையா? எவ்வளவு கொழுப்பு கிளவி உனக்கு! காடு வாங்குது, வீடு போகுங்குது. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நம்ம ரெண்டு பேரும் இப்ப மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிட்டா ஊர்ல காரி துப்ப மாட்டாங்க. கஷ்டகாலம் கஷ்டகாலம். வாடாங்க. என்னடா அறிவோட பேசுறியா? கல்யாணத்துக்கு இல்ல, உனக்கு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு. அடை வைக்க தானே நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இந்த விஷயம் மாதவி தெரிஞ்சா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? எதுக்குன்னு சொல்லு. இத கொண்டு போய் கண்ணையிட்ட காட்டுனேன்னு வச்சுக்க, பொன் பொருள் தரும். கொஞ்சமா வாங்காத, முடிஞ்ச வரைக்கும் வாங்கிடு. எனக்கு என்னமோ இது சரியா படலை. உனக்கு சரியா படல, எனக்கு சரியா படுதுடா. என்னால முடியாது, வேணா நீ போய்க்க போ. இங்க பாரு, நீ இப்ப போகலன்னு வச்சுக்க. எனக்கு தன்மானம் தான் முக்கியம், நான் போக முடியாது. அப்படியா? உனக்கு இங்க இடமும் கிடையாது, திங்கிறதுக்கு சோறு சொல்லுவா. யாரு போக மாட்டேனா? நான் போறேன். பசியில கிடந்து சாகிறதுக்கு அடிவடிச்சு தான் போவாங்க. என் அத்தான் இன்று வருவார், நாளை வருவார் என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறேன். பொன் போனது, பொருள் போனது, புகழ் போனது. என் கணவரும் என்னிடத்தில் சென்று விட்டார். ஆனால் ஒன்று நிச்சயமாக, அவர் வருவார். அவருக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். பாருங்களப்பா. கண்ணகி, உன்னை நினைத்துத்தனமா திறந்தோறும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். உனக்கு எப்படியெல்லாம் திருமணம் செய்து வைத்து அழகு பார்க்கலாம் என்று எண்ணி வைந்ததான் ஒரு பெண் வித்தனைக்கு உனக்கு மனம் செய்து கொடுத்து விட்டு உன் வாழ்க்கையே வீணாகி விட்டது என்று மன்னித்து விடமா. அப்படியெல்லாம் கூறாதீர்கள் அப்பா. என் இதயத்தின் நினைவுகளை அவரிடம் யாராலும் பிரிக்க முடியாதப்பா. என் இதய தெய்வம் அப்பா. என்றாவது ஒரு நாள் அவர் வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். இனிமேலும் என் கண் முன்னே என் கணவனை இழிவாக பேசாதீர்கள் அப்பா, பேசாதீர்கள். அதை என்னால் தாங்கிக் கொள்ள தோட்டத்து பூமி உன்னை, தோட்டத்து பூமி உன்னை தொட்டது உண்டோ, கை பட்டது உண்டோ? தோட்டத்து பூமி உன்னை தொட்டது உண்டோ, கை பட்டது உண்டோ? தோட்டத்து பூமி ஆட்டத்திலே சிறந்து அழகான நடை நடந்து ஆட்டத்திலே சிறந்து அழகான நடை நடந்து திருந்து
தோட்டத்து பூங்கியும் தட்டவந்தோ கை தட்டவந்தோ ஐந்து வித மலரெடுத்து அழகான ஜடை முடித்து ஐந்து வித மலரெடுத்து அழகான ஜடை முடித்து மஞ்சள் மாலை மச்சான் வரும் வேளையிலே பூவே உன்னை தொட்டவனோ மாதவி, அதை பார்த்தாயா? அந்த மலர் விட்டு மலர்தாவி மது உண்ணும் வண்டு எவ்வளவு அழகாக லாவகமாக அங்கு அமர்ந்து அந்த தேனை உண்டுகளை பார்த்தாயா? இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதில் என்னத்தான் ஆச்சரியம்? வண்டுகள் என்றாலே மலர் விட்டு மலர் தாவத்தானே செய்யும். இது இயற்கைதானே தான். புரியவில்லையே. புரியவில்லை, தாங்களுக்கு புரியவில்லை. நீ என்ன அத்தான், நான் ஒரு மலர், கண்ணகி ஒரு மலர், தாங்கள் தான் வண்டு. அதைத்தான் கூறினேன். என்னவென்றால் வண்டுகளுக்கு இருக்கும் சுதந்திரம் அவர்களுக்கு இல்லை. என்ன அப்படி என்றால் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்கிறாயா? ஆமாம், அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களா? அப்படி என்றால் மாற்றார் ஒருவரை பார்ப்பதற்கு என்னிடத்தில் அனுமதி கேட்கிறாயா? சண்டாள் கலை காட்டி கையில் விழிகாட்டி மயில் மோகம் காட்டி என்னை மயக்க வந்த பெண் அனைவருமே ஒன்று சலிக்கின்ற வகையை பண்பு கொண்டேன். உத்தமையாம் கண்ணகி உயிர்களுக்கு உடல் வருத்தி இனி உன்னோடு நான் இருக்கவான். போதுமத்தான், போதும். புரிந்து கொண்டது. போதுமத்தான், போதும். இந்த பொல்லாத நேரத்திற்கு தான் பொழுது விடிந்ததா? பொழுது விடிந்ததடி, பொழுது விடிந்தது. உத்தமையாம் கண்ணகியை சேர்வதற்கும் பொல்லாத அவர்கள் உண்மை புரிவதற்கும் பொழுது விடிந்ததடி. போகிறேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அத்தான், மாதவி கணிகைதான். ஆனால் மன்னவனே, உன்னை என்று ஒருவரையும் மனதில் நினைத்ததும் இல்லை, நினைக்க போவதும் இல்லை. நாடகம் எல்லாம் எனக்கு தெரியுமடி. காளையர்களை மயக்கவும் கட்டளையை காட்டி நடத்திய நாடகம் எல்லாம் நான் அறிவேன். உன் அடுத்த காதலன் வருவரை அவனுக்காக காத்திருப்பா. அறிந்ததே ஆசி நெஞ்சும் அடிந்ததே
யாருக்கு என்று பாவம் செய்து எனக்கு ஏன் இந்த வயதில் இப்படி ஒரு சோதனை? என் மன்னவனை இனி நான் காணவே முடியாதா? அவர் என்னை தேடி வரவே மாட்டாரா? இந்த கோலத்தில் காண்பதற்காக காத்துக் கொண்டிருந்தேன். ஐயோ, வணிகருக்கு செல்வத்தில் இணையாக இருந்த தங்களுக்கா இந்த கோலம்? கண்ணகி, என்னை தொடாதே. நீ தொடர்ந்து அருகதை இழந்து விட்டு இந்த கோபம். காதலியாம் கண்ணகி உன்னை பிரிந்து கண்ணகியின் காதலிகளை கிடந்த காதலம் கத்திருந்த மூர்க்கன் வாழ வேண்டிய நேரத்தில் உன்னை வாழ வைக்காமல் உன்னை பருவ வைக்க விட்டு சென்ற பாவியம். மாதவின் இல்லை கதி என்று கடந்து இன்று மனம் திறந்து மனம் வரைந்து உன்னை தெரிவதற்கு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பது. இல்லை இல்லை, நீங்கள் அப்படி கூறக்கூடாது. கண்ணகி, நீ அழாதே. நீ அழுததெல்லாம் மாதகுல திலகமே, என் மனைக்கு விளக்கேற்ற வந்தவரே, உன் வாழ்க்கையின் தீபத்தை அளித்தவனும் இனி நீ அழக்கூடாது. உன்னை வாழ்க்கையில் சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் என்னுடைய கடமை. கண்ணகி, இனி நாம் இந்த பூம்புகாரில் இருக்கக்கூடாது. எப்படி ஒரு முடிவு? அம்மா, வாழ்ந்து கெட்டோர் என்ற இந்த மையத்தோரெல்லாம் தூற்றுவதை என் காதால் கேட்க முடியாது. வணிகத்திலே தலை சிறந்து ஓங்கியவன் என் நிலைமையை பார்த்து உற்றார் உறவினர்கள் எல்லாம் வாழ்ந்து கெட்டோன் வரையோட்டுக்காகாதவன் என்று சொல்லி என்னை இழிவுபடுத்துகின்ற கேள்வி. ஆனால் இனியாவது வாழ்க்கை செம்மையாக வைக்கலாம் என்று நினைத்தான். மீண்டும் வணிகத்தை தொடர்வதற்கு மருத்துவ எந்த கதையும் இல்லை. நான் இருக்கையில் நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையை கூறாதீர்கள். நம்மிடத்தில் பொன்னில்லை பொருளில்லை என்ற இதோ பொன்னுக்கும் பொருளுக்கும் நிகரான என் காலில் நீங்கள் அணிந்த இந்த சிறப்பு வேண்டாம்.
உன் மனநாளிலே நான் மனமகிழ்வோடு உன் பாதத்தை அறிவித்து இந்த சிலம்பை விற்று நான் பிழைப்பு நடத்து வந்தேன். கணவனுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்துக் கொள்வதுதான் ஒரு நல்ல மனையாளின் உரிமை. உங்களை விட இந்த சிலம்பு எனக்கு முக்கியமில்லை. வேண்டாம், இந்த ஒரு சிலம்பு போதும் நம் வறுமையை தீர்ப்பதற்கு. ஏன் தெரியுமா? நீ ஒற்றைக்கால் சிலம்போடு அங்கும் இங்கு நடந்து தெரியும் பொழுதெல்லாம் அதிலே இருக்கின்ற பறகள் எழுப்புகின்ற ஒலி, கோபரா நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு குற்றவாளி. சோழ நாட்டிலே இந்த சிலம்பை விட்டார் வாழ்ந்து கெட்டவன் இந்த நிலைமைக்கு வந்து விட்டான் என்று அவதூறாக தூற்ற நேரிடும். அதனால் இந்த சிலம்பை விற்க வேண்டும் என்றால் நாம் மதுரை என்பது செல்ல வேண்டும். பாண்டிய நாட்டிலே சென்று இந்த சிலம்பை விற்று நம் வறுமையை போக்கி வணிகத்தை துவங்கலாம். வா போகலாம். ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப களைப்பா இருக்கீங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்களா? ஏதாவது சாப்பிடுறீங்களா ஐயா? உங்கள் அன்புக்கு நன்றி தாயே. பூம்புகாரில் இருந்து வருகின்றேன். நான் மாபெரும் வணிகத்திலே தலை சிறந்தவனாக வாழ்ந்தவன் கோவலன். இவள் என் மனையாள், கற்பிலே சிறந்தவள் கண்ணகி. எங்கள் வறுமைக்காக என் மனையாளின் சிலம்பை விற்பதற்கு மதுரை என்பது வந்திருக்கிறேன். அவளை நான் இவ்வளவு காலம் துன்பப்படுத்தியது போதாது, இனியும் அவளை தொல்லைப்படுத்தக்கூடாது என்பதற்கு நான் மாணவர்களுக்கு சென்று இந்த சிலம்பை விற்றும் பெறுவரை என் மனைவி உங்களிடத்தில் அடைக்கலமாக விட்டு செல்கிறேன். அம்மா, கனவிலும் கணவனை தவிர வேறு யாரும் நினைக்காத தர்ம பத்திரியம்மா என் மனைவி கண்ணகி. அவள் அங்கம் பதிலும் வரை ஆவி விரையும் வரை பொறாமை என்னும் அப்படிப்பட்ட என் மனைவி கண்ணகி அடைக்கலமே அடைக்கலமே. அருமை நாயகி உங்கள் கலமே அடைக்கலமே. வானமே இடிந்தவள் தலையில் விழுந்தாலும், பூமியை இரண்டாக பிளந்தவள் வெளியினாலும், கடலே அக்கினி ஆறாக மாறி அவள் சிரத்தில் விழுந்தாலும் பொறாமை என்னும் பொய்யை புகழாதம்மா அவருடைய நாவு. அபிநய குணமுள்ள அருமை நாயகி அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? ஒரு தாம்பழத்திலே ஒரு தேங்காய், ஒரு மாங்காய், கொஞ்சம் மல்லிகைப்பூ, ஒரு திருவிளக்கு, இது எல்லாம் எடுத்து கையில் வைத்து விடுங்கள். கண்ணகி, உன்னை பிரிந்து செல்கிறேன். ஒருவேளை செல்கின்ற வழியிலே எனக்கு ஏதாவது கண்ணகி, சொல்லுகின்ற சொல்லுக்கெல்லாம் கொல்லுகின்ற சக்தி இருந்தால் மனிதன் பேசவே முடியாது. ஒரு உதாரணத்துக்குத்தான் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்தால் அந்த மாங்காய் அழுகிவிடும், அந்த மல்லிகைப்பூ வாடிவிடும்.
மாங்காய் அழுகிவிடும் அந்த மல்லிகை பூ வாடிவிடும் தேங்காயுடன் என் கண்ணே தேங்காய் உடைந்துவிடும் அந்த திருவிளக்கு அந்த திருவிளக்கு அணைந்துவிடும் போகிறேன் அரசியாருடைய கால்சிலம்பு பழுது பார்ப்பதற்காக வஞ்சிப்பத்திரிடம் கொடுத்தோம். களவு போனது என்று கூறுகின்றார்கள். கேட்கலாம். வஞ்சிப்பத்திரே, நான் கேள்விப்பட்டது உண்மையா? அமைச்சர் பெருமானே, சிலம்பு திருடு போனது என்று கூறினார்கள், உண்மையா? நான் என்ன செய்வேன் அமைச்சர் பெருமானே? வைத்திருந்த அந்த சிலம்பு எப்படி பறிபோனது என்று எனக்கு தெரியவில்லை. மன்னரிடத்தில் என்ன பதில் சொல்வது? அது தெரியாமத்தான் புள்ளி ஒதுங்கி நிற்கிறேன் அமைச்சர் பெருமானே. தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். என்ன செய்கிறோ எது செய்கிறோ எனக்கு தெரியாது. விடுவதற்குள்ளாக சிலம்பை மன்னரிடத்தை ஒப்படைக்க வேண்டும். சொக்க ஒரு வழி நான் என்ன செய்வேன் சொக்கா? வழி தெரியாம இத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக அரசருக்கும் அரசியாருக்கும் மந்திரிமார்களுக்கும் நான் தானே அதிகம் செய்து வருகிறேன். காவு வைத்து அரசியாரின் சிலம்பை கல்வன் திருடி சென்றானா அல்லது கையை தூக்கி சென்றனா? நாளை பொழுது விடுவதற்குள்ளாக சிலம்பை ஒப்படைக்காவிட்டால் என்ன செய்வேன்? கனதரவான்களே, இந்த மதுரை என்பதையிலே என் சிலம்பை விலைக்கு வாங்கி என் வறுமை தீர்ப்பதற்கு யாருமே இங்கு இல்லையா? வணக்கம் 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 வணக்கம். நாங்கள் யார் எங்கிருந்தவர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஐயா, நான் பூம்புகார் இருந்து வருகிறேன். என் மனையாளின் சிலம்பை விலை கூறி விற்க வந்திருக்கின்றேன். என் வறுமையின் காரணமாக சிலம்பை விற்க வேண்டுமா? இங்கு யாராவது இதை வாங்குவதற்கான வணிகர்கள் இருந்தால் எனக்கு அறிமுகப்படுத்த. இங்கே கொடுங்கள் பார்க்கலாம். இது யாருடைய சிலம்பு? என் மனையாள் கண்ணகியின் சிலம்பு. உங்களுக்கு தான் இது கண்ணகியின் சிலம்பு, எனக்கு இது மகாராணியின் சிலம்பு. என்ன? அன்னை மீனாட்சியின் சிலம்பு போலல்லவா இருக்கிறது. ஓ, இந்த சிலம்பை வாங்குவதற்கான வணிகர்கள் இந்த தெருவில் இல்லை. வேறு எங்க இருக்கிறார்? இதை விட்டு தர வேண்டும் என்றால் அரண்மனை தான் ஆட்கள் இருக்கிறார்கள். என்னை அரசவை கழிச்சிருக்கீங்க. அழைச்சிட்டு போறேன், அதை விட வேற என்ன வேலை எனக்கு? உங்களை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். மறக்கவே மாட்டீங்க. இனிமே என்னை உங்க வாழ்நாள மறக்க முடியாத நான் பண்ணி அமைச்சர் பெருமானே, நாம் இருள் நீங்கியது, நல்ல வழி பிறந்து விட்டது. மகாலட்சுமி சிலம்புகள் கிடைத்து விட்டன. வஞ்சிப்பத்திரே, ஆமாம், கல்வனையின் கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? வாணி, நான் கூறியது ஆமா, அப்படியானால் சிலம்பு மன்னர் தாங்களுக்கு சேர வேண்டியதை நான் பெற்றுத் தருகிறேன். வாருங்கள். அவர் தான் போய் மன்னர் உத்தர முடியும். உங்களை மாதிரி ஆளெல்லாம் மன்னர் பார்க்கவே மாட்டார். உங்கள் முகத்தை எல்லாம் மன்னர் பார்க்கும் பொழுது என் முகத்தை மன்னர் பார்க்க மாட்டாரா? உனக்கு கொஞ்சம் குசும்பு அதிகமா தான் இருக்கும் போல. வா. நடந்தது. வஞ்சிப்பத்திரே, இந்த சிலம்பு
கிடைத்து விட்டது என்று மன்னரிடத்தில் உரைத்தீர்கள்தானே? மன்னரிடத்தில் உரைத்தேன். மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? சிலம்பை திருடியவருக்கு மரண தண்டனை. இவர்தான் இவர்தானே? அப்படியா? அழைத்து செல்லுங்க. மன்னர் என்ன கூறினார்? என்ன சொன்னார்? மரண தண்டனை சொன்னார். யாருக்கு? மறக்கவே மாட்டீங்கல்ல? எதற்காக எனக்கு மரணம்? சிலம்பை திருடினால் மரண தண்டனை என்ன செய்வது? கோப்பி நீயே திருடன். இது அரசியலாளர் சிலம்பு. கோப்போடு நீயே நல்ல சிலம்பு. திருடிய நீதான். திருடிய காரணத்திற்காக உனக்கு மரண தண்டனை மன்னர் வழங்கியிருக்கின்றார். நான் திருடனா? மன்னரே விட்டான். கண்ணகி கேட்டாயா? நான் கல்வரா? உன்னுடைய சிறந்த அரசு கோப்பையில் சிறப்பா? அது நான் திருடின எனக்கு மரண தண்டனையா? அநியாய தெய்வமே, அரசனுக்குத்தான் கல்லை என்று நான் உனக்குமாக கண்ணில்லை. கண்ணில்லாத உனக்கு எதற்கு முக்கன் மூர்த்தி என்று அந்த வாக்கடி எனக்காக எவனையே எட்டு உழைத்து காப்பாற்றினாயோ என்று நான் பொறுப்பேற்கவில்லையா? கண்ணை வாழ்கின்ற காலத்தில் எல்லாம் உன்னை வாழ வைக்க முடியாமல் பரிதவிக்க விட்ட அந்த பாவி என்ற நிலைமை பார்த்தாயா? கடைசியில் மரணத்தில் வாயில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் மரணிப்பதை பற்றி கொடுக்கவில்லை கண்ணகி. சாகும்போது கூட கல்வன் என்ற பட்டத்தோடு நான் சாகுவேன். உனக்கு செய்த துரோகத்திற்கு எனக்கு சரியான தண்டனை கிடைத்திருக்கிறது கண்ணகி. எனக்கு சரியான தண்டனை கிடைத்திருக்கிறது. எனக்கு அநியாயமான நீதி வழங்கி இந்த மதுரையை நீதான் பழிவாங்க வேண்டும். உன் கணவன் கல்வன் அல்ல உத்தமன் என்று நீதான் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். நீ பழிக்கு பழி வாங்க நெடுஞ்செழிய பாண்டியனோ? புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னனின் வரலாற்றை, தேர்காலில் மன்னனுக்கு நியாயம் காத்த மனுநீதி சோழனின் பெருங்கதையை, நீதிக்கு பெருமை பெற்ற இலக்கணம் வகுத்த திருமாவளவன் கரிகால சோழனின் ஊரான பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முன்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி ஏந்தி முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமிதனை மூலியாக்க வந்த இந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுவதும் தெரிந்து கண்ணகி கையில் தனி சிலம்போடு வந்திருக்க நீதி வளவா பாண்டியனே, உன்னை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்த கண்ணகி. பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலு மண்டபத்தில் வீரர்கள் இருக்கிறார்கள். இதோ இந்த பாண்டிய பேரவையில் உன் தூதுவர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீட்டிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் அறுந்து விழுந்துரைக்க கொடுங்கோல் ஆட்சியின் அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி கண்ணகி சிலம்புதறிய கல்வனின் மனைவி. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, என் கணவனை கல்வன் என்று குற்றம் சாட்டியவர்களே. பேசாதே கண்ணகி. உன் கணவன் கையும் கள
பார்க்கிறான். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியாதா? பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? எதற்கு பெயரா நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. அதனால்தான் என் தெய்வத்தை, என் வாழ்வின் கருவளத்தை சாவின் படுகொலியில் மற்றவனே, கொடைநிழலில் குஞ்சரம் நிறைந்தவனே, நன்றாக எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் நடக்க வேண்டிய விசாரிப்பு கோவில் மண்டபத்தோடு முடிந்தது. அரசி காலில் இருப்பது அரசியாரின் சிலம்பு. அதுதான் உன் கணவன் கையில் இருந்து நாங்கள் பெற்றது. கோப்பெரும் காலில் இருந்த சிலம்பு இவர் சிலம்பல்ல, கோவலன் மனைவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொன்ன? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நீ குற்றவாளிதான். ஆகையால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. இதோ இங்கு இருக்கிறார்களே பெருந்தகைய பெரியோர்கள், இவர்களே நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பை. ஆன்றோரே, சான்றோரே, அரும்பெரும் படை கொண்ட என்பதற்காக அவன் நீதியை வளைக்காமல் ஆரிய படை நடந்தான், அவனை எல்லாம் வளவந்தான் என்று அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தீர்ப்பு கூறுங்கள், தீர்ப்பு கூறுங்கள். கோவலனின் மனைவி சேவகை திருடான் என்பதுதானே குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. உன் வழக்குக்கு ஆதாரம்? ஆதாரம் வேண்டுமா? இதோ என் கையில் உள்ள இந்த சிலம்பு. இதனுடைய மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். அவரை கொன்று குவைத்தார்கள். கோப்பெரும் தேவியின் காலில் இருப்பது உன் சிலம்பு என்பதை மெய்ப்பிக்க முடியுமா? மெய்ப்பித்து என்ன பயன்? உங்களால் உயிர் போன என் கணவரை திருப்பி தர முடியுமா? உங்களால் வெட்டுண்ட தலையை ஒட்டி தர முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் கணவனின் தலை போல் உங்கள் தலைகளில் தொங்க வைக்கிறேன். பாண்டிய மன்னா, உன் நீதி போனதால் பாண்டியா, மனைவி உள்ள சிலம்பில் பறங்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதிலும் கொற்கை முத்துக்கள். என் சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பறங்கள். அப்படியா? இங்கே அடுத்த சிலம்பு தேவி. மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் என்றால் இதோ என்னுடைய இன்னும் ஒரு சிலம்பு. அறம் கூறும் சான்றோர்களே, இதுக்கு என்ன பதில்? நீதி கவிழ்ந்து
மறைந்து விட்டதா? பாண்டிய மன்னா, நீ நீதி வழங்கிய செய்தி கேட்டு உன் தமிழகமே தலை குனிகிறது. மறைநூல் திருநூல் கேலி செய்கிறது. மன்னா, யானை சேனை ஆயிரப்படம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து படை நடத்தும் உன் வீரம் எங்கே? உன் வெற்றி எங்கே? உன் கம்பீரம் எங்கே? எங்கே? மாநிலம் மிகளவும் மாசு படரவும் வணிந்த உனக்கு செங்கோல் எதற்காக? மாவாதகம் புரிந்த உனக்கு மரியாதை எதற்காக? என்னை காலமெல்லாம் அளவைத்த காவலனே, என் காதலனை, என் கண்ணவனை, என் கண்ணிருந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி! அழு, அழு, நன்றாக அழு! கண்ணகி, கணவன் கள்வனல்ல. உன் கணவன் கள்வனல்ல. ஆராயாமல் அவசரத்தில் தீர்ப்பு கூறிய யானே கள்வன், யானே கள்வன், யானே கள்வன். என் தாயாவே, தமிழகவே, என் தாயே, மன்னித்து விடு. என் தாயே, என்னை மன்னித்து விடு. நீதி தவறி நடந்துவிட்டோம் என்பதற்காக, செங்கோலை நிமித்துவதற்காக தங்கள் உயிரை மாய்த்து விட்டீர்களே மன்னா, மன்னா, மன்னா! அழியட்டும், ஒழியட்டும், இனி எங்கும் பரவட்டும். என் நெஞ்சில் வந்த நெருப்பே, நீதி தவறிய இந்த மதுரையை மண்ணாக மண்ணாக அடித்துவிடு. மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் அத்தனையும் குட்டிச்சுவராகட்டும். அழியட்டும், ஒழியட்டும். மங்கவாள் மதுரைக்கு அரசி, மங்களம் வருவாள் மதுரைக்கு அரசி. அங்கையில் கண்ணே அன்பு மீனாட்சி, அந்தங்கள் அனைத்தும் அருமையும் ஆட்சி. மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. திங்களை சூரிய சிவனுக்கு துணைவி, மீனாட்சி செந்தமிழ் பாவை. திங்களை சூரிய சிவனுக்கு துணைவி, செயல் காவாச்சு செந்தமிழ் பாவை. மதுரைக்கு
அரசு சங்க தமிழ் போல் தமிழ் சக்தி தமிழின் சுவை போல் இனி தமிழ் சக்தி சங்க தமிழ் போல் தமிழ் போல் சுவை போல் இனி தமிழ் சக்தி தமிழ் குணமகள் சக்தி சக்தி மதுரைக்கு அரசு தாமரை பூவில் சக்தி தாமரை பூவில் தலைநகர் நகரில் தாமரை குளத்தில் சார்ந்தவர் சக்தி ஆவமுறை கோரி ஆதரம் சக்தி மாநிலம் எங்களும் சக்தி அங்கடம் மதுரைக்கு அரசு அங்கேற்கும் அன்போடு ஆட்சி அங்கேற்கும் அம்மையும் ஆட்சி அருள்வார் மதுரைக்கு அரசு மதுரைக்கு அரசு மதுரைக்கு அரசு மதுரைக்கு அரசு எமது மதுரை கலைமாமணி எம்.ஆர். முத்துசாமி நினைவு நாடக மன்றத்தின் மூலமாக இங்கே சிறப்பாக முத்தமிழ் பேரவையிலே நடைபெற்ற கண்ணகி நாடகத்தில் நடித்த நடிகர்களை முத்தமிழ் பேரவையின் சார்பாக கௌரவிக்கும் விதமாக இந்த அவைக்கே பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒரு சகோதரராக இசைக்கு தலைவனாக இந்த தமிழுலகம் உள்ளவரை சீர்காழி என்ற பெயர் நிலைத்திருக்கும் வரை ஐயா சிவசிதம்பரம் அவர்கள் பெயரும் இந்த தமிழ் உலகில் நிலைத்து நிற்கும். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர், அரிய மனிதர், இசைக்கு நிகர் வயதில்லை. அவருடைய வரலாறு தந்தையைப் போல் மகனும் இசை உலகில் கலைவாணியின் தவப்புதல்வனுமாக இருக்கின்ற எமது நாங்கள் அங்க வகிக்கின்ற இயலிசை நாடகமன்றத்தில் நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருந்து பணியாற்றுகின்ற எங்கள் பெருமைக்குரிய சகோதரர் டாக்டர் சீர்காழி சிவ சிதம்பரம் அவர்கள் இந்த நாடகத்திலே பங்கேற்ற நடிகர்களை கௌரவிக்க வேண்டும் என்று முத்தமிழ் பேரவையின் சார்பாக கௌரவிக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நாடகத்தில் கோவலனாக நடித்த இசை நாடக உலகில் எவராலும் இடத்தை பிடிக்க முடியாத அளவிற்கு இந்த நாடகத்தில் இன்றுதான் அரங்கேற்றமே. இந்த நாடகம், இந்த கோவலன் நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக 10 தினங்களாக பெரும் முயற்சி எடுத்து இவர்களை எல்லாம் உருவாக்குகின்ற விதமாக எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு மாபெரும் வெற்றியை தந்த என் உடன்பிறவா தம்பி இசை நாடக உலகின் சிவாலியே என்று அன்போடு எங்கள் மக்களால் அழைக்கப்படுகின்ற ஆர்பி ஹரிஹரன் அவர்களை நம்முடைய இசை வாணர் கௌரவிப்பதற்கு முன்பாக நாடக கலைஞர்களை பற்றி ஒரு சில வாழ்த்துரைகளை அருமை சகோதரர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் பேசி அவர்களை கௌரவிக்க வேண்டுமாய் எமது எம்.ஆர்.எம். நாடகமன்றத்தின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
எல்லாமே எடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இசை நாடக மரபினை முத்தமிழ் பேரவை முத்தமிழையும் போற்றும் வண்ணம் ஏற்பாடு செய்து சென்னை மாநகரத்தில் ஒரு காலம் சிறிது வளர் கலை பெரிது என்று என்னுடைய தந்தையார் சொல்வார்கள். இதெல்லாம் முழுமையாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்க்க வேண்டிய நாடகம். இருந்தாலும் அது காலத்தின் அருமையை கருதி அதை ரத்தின சுருக்கமாக என்று சொல்ல வேண்டும். ஒரு தொய்வில்லாமல் மிக அருமையாக கோவலன் கண்ணகி வரலாற்றினை படித்து காட்டிய அத்துணை பெருமக்களுக்கும் என்ன பாட்டு ஒவ்வொருத்தரும் பாடினதும் நாட்டிய பாடினதும் மேடையில் கண்கவர் ஆடை அணிகலன்களோட அந்த காலத்திற்கே பாண்டிய அரசர் காலத்திற்கே அழைத்து சென்றது ரொம்ப சிறப்பு. அண்ணன் கணேஷ் ராமண்ணா அவர்கள் பொருளாளர் அவர்கள் இருக்கின்றார்கள். மாபெரும் இயக்குனர் ராமண்ணா ஐயா அவர்களுடைய திருமகனார் அவர். அப்படி ஒரு மாபெரும் இயக்குனரின் மகன், பல தயாரிப்புகளை கண்ட நிறுவனத்தை கண்டவர். இன்னைக்கு இந்த நாடகத்தை எல்லாம் பெரியவங்கள்லாம் ரசித்ததுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்களும் இசையோடு சேர்ந்து இந்த இசை நாடக மரபினை காணுகின்ற வாய்ப்பினை அளித்த முத்தமிழ் பேரவைக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு என்னுடைய நன்றி, சிறப்பான நன்றி. கலைஞர்களுக்கு நீங்கள் சால்வை போத்த மாதிரி வேண்டிக்கொள்கிறேன். நம்முடைய கோவலனாக நடித்த ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு நம்முடைய டாக்டர் சிவசிதம்பரம் அவர்கள் பொன்னாடை பொத்தி கௌரவிக்கின்றார்கள். நகைச்சுவை நடிகராகவும் பாண்டிய மன்னனாகவும் பங்கேற்று நடித்த அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் கலைமாமணி விருது பெற்ற எனக்கு போட்டாங்க கலைமாமணி விருது பெற்ற ஏஆரிய கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொத்தி கௌரவிக்கின்றார்கள். அதே போல இங்கு கண்ணகியாக நடித்து மிக பெரும் பாராட்டை பெற்றவர். உண்மையிலேயே நாங்கள்லாம் அசந்து போனோம், அந்த அளவுக்கு கண்ணகியாக நடித்த விஜய் அவர்களை, அதே போல மாதவியாக நடித்த நம்முடைய தேன்மொழி அவர்களை பாராட்டுகிறார்கள். அதே போல நம்முடைய ஹார்மோனிய கலையரசு, அதாவது அந்த காலத்தில் எஸ்எஸ்ஆர் எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு வந்தா நம்ம டாக்டர் சிவசிதம்பரனுடைய அப்பா கல்லிலே கலைவண்ணம் கண்டான்னு பாடி அந்த நிகழ்ச்சி இடத்தையே குதூகலிக்க வச்சிருவாங்க. அதுபோல இன்னைக்கு டாக்டர் சிவசிதம்பரம் வந்த உடனே அவர் பாடிய அபிநய சுந்தரியை பாடி அவரே பூரிச்சு போயிட்டார் கொஞ்ச நேரத்தில். அப்படி பாடிய ரத்னப்பா அவர்களை ஹார்மோனிய கலையரசரை பாராட்டுகிறோம். அதே போல இங்கே அமைச்சராக நடித்தாலும் கூட ஒரு எங்கள் பகுதியில் ராஜ நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆட்டூர் ஆறுமுகம் அவர்களை ஐயா அவர்கள் கௌரவிக்கிறார்கள். ஐயா அவர்கள் பொருளாளர் என்பதுதான் தெரியுமே தவிர இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவருடைய தந்தையாரை நினைக்கின்ற பொழுது கூடுதலான மரியாதை எங்களுக்கு அதிகமாக வந்துவிட்டது. எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர், எப்பேற்பட்ட தகப்பனுக்கு பெற்ற மகன் என்பதை நினைக்கின்ற பொழுது பூரிப்படுகின்றோம். உள்ளபடிக்க புல்லரிக்கிற அளவிற்கு ஒரு அப்பாவுடைய வரலாறு. ஆக அடுத்தபடியாக இந்த நாடகத்திலே நடித்த நம்முடைய ராஜ நடிகர் KPA காளிமுத்து என்று சொன்னால் புதுக்கோட்டை பகுதியிலே தென் மாவட்டங்களிலே ஒரு வள்ளி திருமண நாடகத்திலே அவரை போல பாடி நடிப்பதற்கு குரல் வளமிக்க மிகப்பெரிய நடிகர். இந்த நாடகத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ராஜ நடிகர்கள் எல்லாம் வெவ்வேறு வேடங்களிலே நடித்து இங்கே சிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு ராஜ நடிகை பத்மா அவர்கள் கோப்பெருந்தேவியாக நடித்து சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டுகிறோம். இதே போல மிருதங்க வித்வானாக இங்கே வந்து நடித்த அற்புதமான மிருதங்க கலைஞர் ஐயா சிவசிதம்பரம் அவர்கள் நன்றாக தெரியும். உரத்தநாடு ஆறுமுகம் என்றால் மிகப்பெரிய கலைஞர். அவருடைய மகன் நம்முடைய விநாயகமூர்த்தி அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டுகிறோம். அதே போல அப்ப சொன்னாங்க இந்த அரங்கமே திருவாவடுதுறை நம்ம ராஜரத்னம் பிள்ளையா அவர்கள் பேர்ல இந்த அரங்கத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கி இருக்கிறார். அவர்கள் பெரிய இசை மேதை மட்டுமல்ல, சுயமரியாதைக்காரரும் கூட. பெரியார் செய்ததை, பேரறிஞர் அண்ணா செய்ததை, முத்தமிழறிஞர் கலைஞர் செய்ததை இன்றளவும் தளபதியும் நம்முடைய உதயநிதியும் செய்து வருகின்ற அந்த பாரம்பரியத்தை
இசையிலே செய்த மாமனிதர், ஒரு இசைக்கலைஞராக செய்த மாமனிதர். அதனால்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் திருப்பெயரால் இந்த ஒரு அரங்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய பேரனுடைய திருக்கையால் இந்த வாழ்த்து பெறுவது ஜெயமாதவனுக்கு பெருமை என்று இந்த நேரத்திலே சொல்லுகிறோம். அதே போல நம்முடைய ஆல்ரவுண்ட் கலைஞர் அருள் அவர்கள், அவர் வாசிப்பதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அற்புதமான ஒரு பலவாத்திய கலைஞர். அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம். தாள கலைஞர் தியாகராஜன் அவர்களை பாராட்டுகிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக எங்களோடு வருகிறது நாடக கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் தலைவராக இருந்து வருகின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற அண்ணன் பல காந்தி அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டி பெருமைப்படுத்துகிறோம். அதே போல இந்த நாடகத்திற்கு வருகின்ற கிராமிய இசைக்கலைஞர், எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக பல கலைஞர்களை தமிழகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர், தன்னலம் பாராத உழைப்பாளி, கலைக்காகவே வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிற ஒப்பற்ற மனிதன் சோமசுந்தரம் அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டி இந்த அருமையான நாடகத்தை தனது மேற்பார்வையிலே கடந்த பல நாட்களாக முயற்சி செய்து அதற்கு ஒத்திகையெல்லாம் பார்த்து இன்று இங்கே அரங்கேற்றம் செய்த மதிப்பிற்குரிய தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றத்துடைய நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர், எங்களுக்கெல்லாம் அன்பு அண்ணன் வழிகாட்டி திரு எம்.ஆர்.எம். பாலசுப்ரமணியா அவர்களுக்கு சால்வை அணிவித்து கவனித்தார். அப்படியே குரூப் போட்டோ எடுத்துக்கோ. நீங்க